Hi students, welcome. This is Pannir Selvam. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல 10th standard mathematics 3rd unit algebra exercise 3.15 4th Roman. ஓகேவா? சரி வாங்க क्वेश्चन பார்க்கலாம். The following table shows the data about the numbers of pipes and the time taken to till the same tank. ஓகேமா? given table அவனே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் தரல, நம்மளா தான் டேபிள் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இங்கே டேபிள் கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பைப்ஸ் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கிவன் 2 3 6 9 அப்படியே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம்ஸ் டேக்கன் இன் மினிட்ஸ் ஒய், அதை ஒய்னு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இது 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே சரி, ட்ரா த கிராஃப் ஃபார் த அபவ் டேட்டா அண்ட் என்ஸ் ஃபைண்ட் என்ன சொல்கிறாங்க பாருமா. சப்டிவிஷன் 1 ஃபைண்ட் த டைம் டேக்கன் to fill the tank when 5 pipes, question என்ன கொடுத்துக்கிறான் 5 pipes are used அப்படின்னா y நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே அப்படின்னா y means இந்த டைம் கேட்குறாங்க. ஓகே சப்டிவிஷன் 2 என்ன சொல்கிறாங்க பாரு, find the number of pipes when the time is 9 minutes. இப்போ டைம் வந்து 9 மினிட்ஸ்னா நம்ம நம்பர் ஆஃப் பைப்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேபிள் நல்லா பாருங்கம்மா. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டேபிள் x increases and y decreases. X increases and y decreases. So அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா that is indirect variation. So indirect variation. ஓகே ஓகேம்மா. ஸோ அப்போ the graph எப்படி இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the graph is smooth curve. The graph is smooth curve. ஓகே சரி ஓகேம்மா. இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாமா. ஸோ உனக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா y இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலி டு 1/x. அப்போ என்ன வரும் உங்க y இஸ் ஈக்குவல் டு k/x. ஸோ அப்போ நீ k ஃபைண்ட் பண்ணனா வரும் k இஸ் ஈக்குவல் டு xy. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வரும் கேவோட வேல்யூ வந்து xy. y மல்டிப்ளை பண்ணால் உனக்கு தான் கிடைக்கும் k கிடைக்கும். ஓகேவா? அப்போ k இஸ் ஈக்குவல் டு 2 into 45 xy மல்டிப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு 3 into 30 ஓகே ஈக்குவல் டு 6 into 15 ஈக்குவல் டு 9 into 10. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா வரும் 45 2 சார் 90. அப்போ 9 10 சார் 90. ஸோ எல்லாமே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உனக்கு 90. அப்போ கேவோட வேல்யூ வந்து 90 ஃபைன் பண்ணிட்டோமா. ஓகேவா? சரிம்மா. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்னா எப்படி வரும், y இஸ் ஈக்குவல் டு 90/x. y is equal to 90/x. ஓகேம்மா. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் செட்லாம் ஃபைண்ட் பண்ணோம், அது நம்ம கிராஃப்லேருந்து பார்க்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ கிராஃபுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ கவனிமா. ஸோ கிராஃப் ஷீட் இப்படி தான் உனக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராஃப் ஷீட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கிராஃப் ஷீட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்லேருந்து என்ன பண்ணோம் அப்படியே ஒய் ஆக்சிஸ் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரமா. ஒய் ஆக்சிஸ் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன்லேருந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே ட்ரா பண்ணாமா. ஓகேவா? சரி, இங்கே இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இங்கே ஒய் டேஷ் 0, மேலே டாப்பில் ஒய் வரும். ஓகேவா? சரி, இப்போ லிமிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாகவே எங்கள் 9 தான் இருக்குது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணலாம், லிமிட்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 அந்த எக்ஸ் ஆக்சிஸுடைய யூனிட்ஸ் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா அப்படியே 1 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஸோ கொஸ்டினில் என்ன டைம் என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 45 தான் கொடுத்துறான், 45 மினிட்ஸ். ஸோ அப்போ நீ 5 எடுத்துக்கலாமா. ஓகேவா? ஸோ அப்போ 5 10 15 20 25 30 35 40 45 60 65 அப்படியே போயிட்டே இருக்குமா. ஓகேவா? சரி ஓகேம்மா. சரி, இப்போ இங்கே நீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது கீழே கொடுத்துறாங்க எக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நம்ம நம்பர் ஆஃப் பைப்ஸ், அதை வந்து எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க டைம் டேக்கன் இன் மினிட்ஸ், அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரிம்மா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு உனக்கு 245 இன் எக்ஸ் ஆக்சிஸில் 2, இன் எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 45. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 எடுத்துக்கணும். அந்த 2லேருந்து அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே நேராக போட்டு எங்கே 45 வருது ஒய் ஆக்சிஸில். ஸோ 45. ஸோ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 45. ஓகே, இங்கே மார்க் பண்ணோமா. ஓகேவா? ஸோ இப்போ 2,45. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறேன் உனக்கு 310. சரியா?
330 ஓகேம்மா 330. ஸோ இன்னி எக்ஸ் ஆக்சிஸில் 3, எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 30. அப்போ இந்த 3 நேராக போயிட்டு அந்த லைன் 30 நேரம் என்ன பண்ணணும், இங்கே மார்க் பண்ணணும். ஸோ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3,30 ஓகேவா. சரிம்மா. நெக்ஸ்ட் இன்னி எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருவோம் உங்களுக்கு 6, எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 15. எக்ஸ் ஆக்சிஸில் 6 அது நேரம் அப்படியே ஒய் ஆக்சிஸ்னால் வருங்க 15. இப்போது 6,15 6,15 ஓகேம்மா. நெக்ஸ்ட் இனி எக்ஸ் ஆக்சிஸ் 9, ஒய் ஆக்சிஸ் 10. அப்போ என்ன வரும் 6 நேரம் 9 நேரம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த 10 அப்படியே மார்க் பண்ணோம். ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9,10 ஓகேவா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அதில் ஆட் பண்ணணும். சரியா. இப்போ அந்த லைன் என்ன பண்ணனா அப்படியே நீ ஜாயின் பண்ணாமா. ஸோ ஸ்கேல் எதுவும் யூஸ் பண்ணாமல், ஸ்மூத் கர்வ் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக அழகாக ட்ரா பண்ணு, ரொம்ப பென்சில் ஷார்ப்பாக இருக்கணும். சரி, இங்கேருந்து லைன் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த லைன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அப்படியே நீட்டாக அழகாக என்ன பண்ணுறேன்னா அப்படியே ட்ரா பண்ணிட்டு வரேன். சரியா. சரிம்மா, அப்படியே யூஸ் பண்ணிக்க, ரொம்ப நீட்டாக அழகாக அப்படியே ட்ரா பண்ணிட்டே வரேன். சரியா. சரிம்மா, இந்த பாயிண்ட் வருது. ஸோ இங்கேருந்து அப்படியே நீ என்ன பண்ணுறேன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, அப்படியே காணி. சரி, 6 இங்கே வருது. சரிம்மா, நீட்டாக அழகாக போனப்பா இங்கே கொஞ்சம் அப்படி தான் அப்படியே நீட்டாக அழகாக என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டே வரேன். சரியா. அழகாம்மா, இந்த லைன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி. ஓகேம்மா. சரி, இந்த லைன் மேலே நீ என்ன பண்ணனா அந்த லைன் மேலே கொஸ்டின்லாம் கொடுத்துறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90. அப்போ 90/x. ஒய் இஸ் ஈக்குவல் டு 90/x. நம்ம இப்போ சொல்யூஷன் செட்டு பார்க்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து 5 ஓகேவா. அப்போ நம்ம ஒய் ஃபைன் பண்ணோம். இப்போ டைமிங் இப்போது 5, இந்த 5க்கு நேரம் என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் அப்படியே எங்கே அந்த ஸ்மூத் கர்வ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படியே லைன் டாட் 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 டாட்னு போட்டே வரேன். சரியா. ஓகேம்மா. சரி, இங்கிருந்து அதே மாதிரி என்ன பண்ணேன்னா அந்த ஸ்மூத் கர்வ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படியே பார்த்துட்டே வரணும். சரியா. இங்கே யூஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக என்ன பண்ணேன்னா அப்படியே அழகாக டாட் டாட் டாட்னு போட்டே வரேம்மா. சரி, அப்படியே டாட் 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 அப்படியே யூஸ் பண்ணிட்டே வரேன். சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிப்பேன். இங்கே 15, இங்கே 20 இருக்குது. அப்போ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா இது 16 வரும். இது 16, இது 17. அப்போ இது நான் வரும்னு பார்த்தீங்கன்னா 18 ஓகேவா. இங்கே மார்க் பண்ணிக்க. அப்போ நான் வரும்னு பார்த்தீங்கன்னா 18 ஓகே. சரி, இங்கே வந்து 5, எக்ஸ் வந்து 5 இருக்கிறப்போ ஒய் வந்து 18 ஓகேவா. இது வந்து சப்டிவிஷன் 1. ஓகே. இப்போ சப்டிவிஷன் 2 கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க பாரு. சொல்யூஷன் செட்டில் ஒய் வந்து 9மா, ஒய் வந்து 9. ஒய் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9 அப்படின்றப்போ பைப்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஒய் இங்கே என்ன இருக்குது பாரு. இங்கே 5, அதே மாதிரி சொன்ன நம்பர் 5. இந்த 2 லைன் எடுத்தோன்னா 6 வரும். நெக்ஸ்ட் 2 லைன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட் 2 லைன் 8. நெக்ஸ்ட் 2 லைன் 9. ஸோ இந்த 9 இங்கே வருது மாவளம். ஸோ அப்போ இந்த லைன்லேருந்து என்ன பண்ணேன்னா ஸோ இந்த லைன் அப்படியே லைன் இன்க்ரீஸ் அப்படியே என்ன பண்ணேன்னா அப்படியே போட்டுகிட்டே வரணுமா. சரியா. ஓகே, இந்த லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே டாட் 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 அப்படியே போட்டே வரேன். சரியா. அழகாக பாரு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாரு. ஸோ இந்த லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டே வந்தேன்னா கரெக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 10ல் வரும். எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைன் வந்து எனக்கு அந்த 10ல் மெர்ஜ் ஆகும். சரி, இங்கே வந்து ஒய் வந்து 9, ஒய் வந்து 9 அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு 10 ஓகே. இந்த லைன் அப்படியே இப்படி போயிட்டே வருது. ஸோ நம்மள என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். அது அப்படியே நீட்டாக அழகாக எழுதணுமா. ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ் ஓகேவா. ஆனால் கொஸ்டினில் நம்பர் ஆஃப் பைப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ் நீ நம்பர் ஆஃப் பைப்ஸ் 1 பைப்ஸ் அப்படின்னு அதெல்லாம் இங்கே என்ன பண்ணலன்னா 5 மினிட்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம் ஓகேவா. ஸோ அவ்வளோதாம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்கேல் பார்க்கலாம், சொல்யூஷன் செட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ சொல்யூஷன் செட் ஃப்ரம் த கிராஃபில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றப்போ ஒய் என்ன வச்சது நமக்கு ஃப்ரம் த கிராஃப் x is equal to 5 அப்போ y is equal to 18 okay. and next y வந்து 9 அப்போ x ஃபைண்ட் பண்ணோம். அப்போ from the graph so y is equal to 9 அப்போ x is equal to 10 ஓகேவா. okay students, thank you.